எப்படி நம்ம மைண்டை ஷார்ப்பாக வச்சுருக்கிறது? ரொம்ப சுருக்கமாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக 31 டிப்ஸ் இந்த வீடியோவில் தரேன் பாருங்கள். நீங்கள் வேகமாக படிக்கணும்னா முதல்ல உங்கள் பிரெயினை ட்ரெயின் பண்ணணும். அதுக்கு தான் நான் ஒரு 5-day வாட்ஸ்அப் கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். என் பேர் அரவிந்த். ஸ்மார்ட்டாக ஃபாஸ்ட்டாக ஈஸியாக படிக்கணும்னா லிங்க்கை கிளிக் பண்ணி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் இதில் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சேருங்க. முதல் பாயிண்ட், தூங்க போகிறதுக்கு முன்னாடி அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு உங்கள் மைண்டில் ரீப்ளே பண்ணி பாருங்கள். காலையிலிருந்து என்ன செஞ்சீங்க, எங்கெங்கே போனீங்க, யாரையெல்லாம் சந்திச்சிங்க, புதுசாக என்னென்ன கற்றுக்கிட்டீங்கன்னு வரிசையாக மைண்டில் யோசிச்சு பாருங்கள். உங்கள் மெமரி பவர் அதிகரிக்கும். ரெண்டாவது பாயிண்ட், உங்கள் சாப்பாட்டில் உப்பை குறைச்சிக்கங்க. நிறைய உப்பை சேர்த்திக்கிறது உங்கள் மைண்டை ஸ்லோவாக்கிடும். சில நேரம் நமக்கு நல்லா தெரிஞ்ச டாபிக்ஸ் நம்ம மைண்ட்லேருந்து உடனே ரீகால் பண்ண முடியாமல் போயிடும். கொஞ்சம் நேரம் கழித்து மைண்டில் வரும். இதைத்தான் மைண்ட் ஃபாக்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு முக்கிய காரணம் அதிகமாக உப்பு சாப்பிட்றது தான். திருக்குறள், சங்க இலக்கியங்கள், கவிதைகள், இல்லை ஏதாவது ஸ்லோகம், பைபிள், குரான், இப்படி ஏதாவது ஒன்றை எடுத்து வச்சுட்டு தினமும் மனப்பாடம் பண்ணி பாருங்கள். மனசில் வச்சுட்டு திரும்பி சொல்லி பார்க்க உங்களோட மைண்ட் எந்த அளவுக்கு ஷார்ப்பாக ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியும். மைண்ட் ஆக்டிவாகவும் இருக்கும். நாலாவது, நிறைய இடங்களுக்கு போங்க. ஊராக சுற்றுங்க. நிறைய இடங்களுக்கு போனால் நிறையா பழக்க வழக்கங்களையும் புது கலாச்சாரங்களையும் பார்க்கலாம், நிறைய கற்றுக்கலாம். நான் இது வரைக்கும் ஒரு 65 நாடுகளுக்கு போயிருக்கிறேன். ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா தவிர எல்லா கண்டங்களுக்கும் போயிருக்கிறேன். உங்கள் மைண்ட் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். நீங்கள் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்க மாட்டீங்க. நீங்கள் இருக்கிற இடத்த க்ளீனாக வச்சுக்கோங்க. தேவையில்லாத விஷயங்க, தேவையில்லாத பொருட்கள் நம்மளை சுற்றியும் நிறைய இருந்ததுன்னா நம்மளால் சரியாக வேலை செய்ய முடியாது. நமக்கு வேணுங்கிற பொருள் நம்ம கைக்கு உடனே கிடைக்காது. நம்மளோட நேரம் எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒன்று தேடுறதுலையே போயிடும். நம்ம மனசு ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும். நிறைய நெகட்டிவ் எண்ணங்கள் வரும். நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறத உங்கள் மைண்டில் சரியாக ஏற்றிக்க கூட முடியாது. அதனால் தேவையில்லாததை தூக்கி போட தயங்காதீங்க. ஆறாவது பாயிண்ட், இன்றைக்கி நம்ம மைண்டுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஏற்றிட்டே இருக்கிறோம். காரணம் நம்ம கையில் இருக்கிற செல்ஃபோன். உங்கள் மைண்டுக்கும் நீங்கள் ரெஸ்ட் தரணும். எப்படி தரது? வாரத்தில் ஒரு நாள் உங்கள் செல்ஃபோனில் நெட் கனெக்ஷனை கட் பண்ணுங்கள். நெட்டே இல்லாமல் ஒரு நாள் பூராவும் இருந்து பாருங்கள். உங்கள் மனசு நல்லா ரிலாக்ஸ் ஆகிடும். ஏழாவது, உங்களுக்கு சில நம்பிக்கைகள் இருக்கலாம். நீங்கள் நம்புறதுக்கு வேறு மாதிரி யோசிக்கிறவங்க கூட தயங்காமல் நட்பு வச்சுக்கோங்க. வேறு மதமாக இருக்கலாம், வேறு அரசியல் கட்சியாக இருக்கலாம், கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க, இருக்குதுன்னு சொல்கிறவங்க, இந்த மாதிரி மாற்று கருத்து இருக்கிறவங்க கிட்ட நட்பு வச்சுக்கிட்டா நாம் அந்த சைடு என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குவோம். நம்ம மைண்டுக்கு ரொம்ப நல்லதும் கூட. நிறைய கேள்வி கேளுங்க. எட்டாவது, கேள்வி கேட்டால் தான் நமக்கு பதில் கிடைக்கும். நம்ம சந்தேகங்க தீரும், குழப்பங்கள் குறையும். விஞ்ஞானிகள் எப்போவுமே நிறைய கேள்வி கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க. அதனால தான் நிறைய கண்டுபிடிப்புகள் செஞ்சு இந்த உலகத்தையே மாற்றி இருக்கிறாங்க. அதனால் நிறைய கேள்வி கேட்டுகிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கை முன்னேறிட்டே இருக்கும். நீங்கள் தினமும் செய்கிறத மாற்றி செஞ்சு பாருங்கள். நீங்கள் தினமும் போகிற ரூட்டை மாற்றி வேறு ரூட்டில் போய் பாருங்கள். தினமும் பல்லு விளக்கறதுக்கு ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணனா லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு கூட லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்படி மாற்றி மாற்றி செஞ்சு பார்த்தா உங்கள் மைண்ட் எப்போவுமே ஆக்டிவாக இருக்கும். 10வது, தினமும் மரங்கள் நிறையா இருக்கிற இடங்களில் நடங்க. இல்லை, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக உட்காந்து பாருங்கள். உங்கள் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். இதை நான் மட்டும் சொல்லலை, சயின்டிஸ்ட்டுகளே சொல்கிறாங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பார்க்காக இருக்கலாம், இல்லை வேற எங்காவது ஒரு வயல் இல்லை தோட்டம், பச்சை பசேல்னு இருக்கிற இடங்களில் தினமும் கொஞ்சம் நேரம் நடங்க. எதுவுமே இல்லையா, உங்கள் வீட்டு மாடியில் நின்று வானத்தை தினமும் பாருங்கள். உங்கள் மனசு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 11வது பாயிண்ட், தினமும் நிறையா படிக்கிறது உங்கள் மூளைக்கு ரொம்ப நல்லது. சயின்டிஸ்ட்டுங்க சிலரை புக்கு படிக்க வச்சு அப்போ மூளையில் என்ன நடக்குதுன்னு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க. அப்போ நம்ம மூளையில் இருக்கிற
நிறையா பார்ட்ஸ் ஒன்றா வேலை செய்யுதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதனால் தினமும் 1 மணி நேரம் புக்ஸ் படிங்க, ஏதாவது படிச்சுட்டே இருங்க. 12வது பாயிண்ட், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு நினச்சி பாருங்கள். நம்ம மனசில் ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் வந்து போகுதுன்னு சயின்டிஸ்ட்டுக சொல்கிறாங்க. அதனால் உங்கள் மனசில் என்ன ஓடிட்டுருக்குதுன்னு பாருங்கள். இதைத்தான் மெட்டா காக்னிஷன்னு சொல்கிறாங்க. நம்ம எண்ணங்களை பற்றின தெளிவு. உங்கள் மனசில் இருக்கிற நெகட்டிவான எண்ணங்கள் என்னென்னு உங்களுக்கே தெளிவாக தெரியும். ஏதாவது புதுசாக கற்றுட்டே இருங்க, உங்கள் மைண்ட் ஆக்டிவாக இருக்கும். உங்கள் பிரெயினில் புதுசாக நியூரான்ஸ் உருவாகிட்டே இருக்கும். இது நம்ம மைண்டை ஆக்டிவாக வச்சுருக்கும். இன்னும் சொல்லப்போனால் உங்கள் பிரெயினோட அமைப்பே மாறுதுன்னு சயின்டிஸ்ட்டுக சொல்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற கஷ்டமான விஷயங்களை எதிர்கொள்கிறதுக்கு உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் கூட கிடைக்குது. 14வது பாயிண்ட், மெமரி எக்ஸசைஸ் நிறைய பண்ணுங்கள். நீங்களாக சில வார்த்தைகளை எடுத்து வச்சுட்டு மனப்பாடம் பண்ணி பாருங்கள். எப்படி அதை வரிசையாக மனசில் வச்சுருக்கிறதுன்னு பாருங்கள். தினமும் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஞாபக சக்தி அதிகரிக்கும். 15வது பாயிண்ட், தினமும் தியானம் பண்ணுங்கள். தியானம் நம்ம மனசை ஒரு நிலையில் வச்சு நம்மளை கவனமாக இருக்க வைக்கிறதுக்கான ஒரு விதமான பயிற்சி. தியானம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மனசை கண்ட்ரோலில் வைக்கலாம், ஒரு கட்டுப்பாட்டில் வச்சுருக்கலாம். உங்கள் மனசில் இருக்கிற பயம், பதட்டம் இதெல்லாம் குறையும். உங்கள் கவனிக்கும் திறன் பல மடங்கு அதிகரிக்கும். உங்களோட மன உறுதி கூட அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க. 16வது பாயிண்ட், தினமும் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். நம்மளோட உடல் உறுதிக்கும் நம்மளோட மனசுக்கும் நெருங்கின தொடர்பு இருக்குது. உடம்பு திடமாக இருந்தால் தான் நம்ம மனசும் உறுதியாக இருக்கும். உடற்பயிற்சி பண்ணும்போது நம்ம மூளையில் நிறைய நியூரான் செல்ஸ் உருவாகுது. அதனால் தினமும் எக்ஸசைஸ் பண்ணி பாருங்கள். 17வது பாயிண்ட், நம்ம யார் கூட ரொம்ப நேரம் இருக்கிறோமோ அவங்களோட குணம் நமக்கும் வந்துடும். நீங்கள் நல்லா பாசிட்டிவாக இருக்கிறவங்க கூட இருந்தீங்கன்னா உங்கள் மைண்டும் பாசிட்டிவாக இருக்கும். சிலர் எப்பப்பாரும் குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க, கவர்மெண்ட்டை பற்றி தப்பு சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்றில் தப்பு கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்க கூட அதிக நேரம் இருந்தீங்கன்னா உங்கள் மைண்டும் நெகட்டிவாக தான் இருக்கும். அதனால் நல்ல பாசிட்டிவான ஆளுங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க, உங்கள் லைஃப் நல்லா இருக்கும். அடுத்தது, எழுதுறது ஒரு கலை. சில ஸ்டடீஸில் தினமும் எழுதுகிறவங்க நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கிறாங்கன்னு தெரிய வருது. அதனால் தினமும் கொஞ்சம் நேரம் எடுத்து எழுதி பாருங்கள். நீங்களாக ஒரு கதை எழுதலாம், இல்லை ஏதாவது ஒன்றை பற்றி க்ரியேட்டிவாக எழுதலாம். எழுதும்போது நீங்கள் நிறைய யோசிக்கிறீங்க, இது உங்கள் மூளைக்கு ரொம்ப நல்லது. எழுத எழுத உங்களோட செயல், சிந்தனை இதெல்லாம் மாறும். 19, மெலடியான பாட்டு உங்கள் மனசை ரிலாக்ஸ் ஆக்கும். மெலடியான பாட்டுக கேட்கும்போது நம்ம மூளையில் டோப்பமைன், செரட்டோனின் மாதிரியான நல்ல நல்ல கெமிக்கல்ஸ் நிறையா சுரக்குது. இது நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி நம்ம மனசை நல்ல ரிலாக்ஸ் ஆகுது. நீங்கள் நல்ல ஒரு ஃபீலிங் வரும் உங்களுக்கு. 20வது பாயிண்ட், மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் தூங்கி பாருங்கள். இது உங்களை நல்லா அலர்ட்டாக ஆக்கும். உங்களோட க்ரியேட்டிவிட்டி, ஸ்டெமினா, மனப்பாடம் பண்ணுற திறன் இது எல்லாத்தையும் அதிகரிக்குது. உங்கள் மனநிலையை கூட நல்லா பாசிட்டிவாக மாற்றுது. ஹார்ட் அட்டாக் மாதிரியான நோய்கள் வர்றதை கூட குறைக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதை பவர் நேப்னு சொல்கிறாங்க. ஆனால் அதிகமாகவும் தூங்கக்கூடாது. அதிகபட்சம் 20 நிமிஷத்துக்கு மேலே மத்தியானம் தூங்காதீங்க. 21வது பாயிண்ட், ஏதாவது ஒரு சின்ன கணக்கு போட்டு பார்க்குறதுக்கு கூட நம்ம கால்குலேட்டரை தேடுறோம். கால்குலேட்டர் இல்லாமல் மனசுலையே கணக்கு போட்டு பாருங்கள். இதுவும் உங்கள் மைண்டை நல்லா ஷார்ப்பாக வச்சுருக்க உதவுது. உங்களுக்கு எத்தனை ஃபோன் நம்பர் மனப்பாடமாக தெரியும்? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஃபோன் நம்பரை எல்லாம் மனசில் வச்சுக்க பாருங்கள். ஒவ்வொரு நம்பராக மனசில் வச்சுக்க உங்கள் மைண்ட் பவர் ஷார்ப்பாகும். 23, தினமும் சிரிங்க. சிரிக்கும்போது நீங்கள் நிறையா ஆக்சிஜனை இழுக்கிறீங்க. இது உங்கள் மூளைக்கு ரொம்ப நல்லது. உங்களோட பதட்டம், டென்ஷன், மன இறுக்கம் இதெல்லாமே குறைஞ்சிரும். காரணமே இல்லாமல் அடிக்கடி ஸ்மைல் பண்ணுறது கூட உங்கள் மனசை லேசாக்கி உங்களை நல்லா வச்சுருக்கும். அதனால் சிரிங்க. 24, வாரத்தில் ஒரு நாள் விரதம் இருங்க. எல்லா மதத்துலேயும் விரதம்னு ஒரு விஷயம் இருக்குது.
இதை பற்றி சயின்டிஸ்ட்டுகளும் பெருசாக பேசுகிறாங்க. நம்ம படிக்கிறது, நம்மளோட மெமரி பவர், நாம் ஒரு தகவலை ப்ராசஸ் பண்ணுற வேகம், இதெல்லாம் விரதம் இருக்கிறதுனால அதிகமாகுதுன்னு சயின்டிஸ்ட்டுக ரிசர்ச் பண்ணி ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது, நல்ல சத்தான உணவாக சாப்பிட்றது நம்ம மூளைக்கு ரொம்ப நல்லது. அதனால் விட்டமின்ஸ், மினரல்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி நல்ல நல்ல உணவுகளை தினமும் சேர்த்திக்கங்க. ஏற்கனவே 12 பிரெயின் ஃபுட்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், பாருங்கள். 26, தினமும் புது வார்த்தைகளை கற்றுக்கிறது உங்கள் மைண்டுக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸ். ஒவ்வொரு நாளும் ஒரு புது புது வார்த்தையை கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு 70 வார்த்தைகளை கற்றுக்குறீங்க. இதே ஒரு மாதத்துக்கு 300 வார்த்தைகளை கற்றுக்குறீங்க. இது உங்கள் பிரெயினை ஷார்ப்பாக வச்சுருக்கும். 27, தினமும் நாம் கனவு காண்றோம். ஆனால் நமக்கு வர்ற கனவுகளை மறந்துடுறோம். அதனால் என்ன கனவு கண்டிகன்னு ஒரு நோட்டில் எழுதி வைங்க. நம்ம மனசில் இருக்கிறது தான் வேறு விதமாக கனவாக நம்ம தூக்கத்தில் வருது. அடுத்தது, நீங்கள் என்னவா ஆகணுங்கிறதுல தெளிவாக இருங்க. உங்கள் வாழ்க்கையோட கோல்ஸ் என்னன்னு எழுதி வைங்க. அதை தினமும் படித்து பாருங்கள். 29, ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது 7 மணி நேரம் தூங்குங்க. தூங்கும்போது நம்ம மூளை சுத்தமாகுதுன்னு சயின்டிஸ்ட்டுக்க சொல்கிறாங்க. அதனால் நல்லா தூங்குங்க, உங்கள் மைண்ட் ஃப்ரெஷ் ஆகும். 30, நம்ம மனசில் திடீர்னு நிறைய ஐடியாஸ் தோணும். ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே மறந்துடுவோம். சில ஐடியாஸ் நம்ம வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றக்கூடியதாக இருக்கும். ஆனால் நிறைய ஐடியாஸை நம்ம கொஞ்ச நேரத்திலேயே மறந்துடுவோம். அதனால் எப்பப்போ உங்கள் மனசில் ஐடியாஸ் வருதோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் எழுதி வைங்க. தினமும் எடுத்து படித்து பாருங்கள். 31, இன்றைக்கி நிறையா பேர் சிஸ்டத்தில் நோட்ஸ் எடுக்கிறத ஒரு பழக்கமாக வச்சுருக்கிறாங்க. சிஸ்டத்தில் நோட்ஸ் எடுக்கிறத விட கையில் எழுதி நோட்ஸ் எடுத்து பழகுங்க. கையில் நோட்ஸ் எடுக்கிறது உங்கள் மனசில் நல்லா பதியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வாரம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.